அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சில இஸ்முகளை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த இஸ்முகளை நம்ம ஓதுவதன் பரக்கத்தின் கொண்டு நம்ம கிட்ட பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது. நம்மளுடைய பாக்கெட்டில், பர்ஸில் பணம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த நிலையிலையும் நமக்கு பணத்தட்டுப்பாடு, யாரிடமும் போய் கையேந்திர நிலை அப்படின்னு எந்த ஒரு விஷயமுமே நடக்காது. அல்லாஹுடைய உதவி என்றுமே நம்மக்கிட்ட இருக்கும். பணம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல தேவையான ஒரு விஷயம்தான். அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. அதை தாண்டி நிறைய இருக்கு. ஆனா அதுவும் மகிழ்ச்சியில அதுவும் ஒரு விஷயமா இருக்கு. நம்ம நிறைய ஆசைப்படுவோம். நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், எனக்கு இதெல்லாம் வாங்கிக்கணும்னு ஆசை. ஆனால் எங்ககிட்ட காசு அந்த அளவுக்கு இல்லை. கரெக்டாக எங்களுடைய வருமானம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. எதையுமே எங்களால் எக்ஸ்ட்ரா செய்ய முடியல. எங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் கரெக்டாக அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். மேற்கொண்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியவே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை, இந்த பொருள் வாங்கணும், இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும், என் பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்த வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்குது. அதுக்கான வசதி என்கிட்ட இல்லை. என்கிட்ட காசு இருக்குது, எல்லாரிடமும் காசு இருக்குது. ஆனால் அது எவ்வளவு இருக்குங்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. அது சில பேர்ட்ட அதிகமாக இருக்குது, சில பேர்ட்ட கம்மியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பணத்தட்டுப்பாடு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பெண்கள் மனசில் நினச்சிட்டு இருப்போம், மனசுக்குள்ளே கவலைப்பட்டுட்டு இருப்போம். என்கிட்ட காசு இருக்கானா இது எல்லாமே இந்த விஷயத்துக்கு கரெக்டாக, இந்த செலவுக்கு அந்த செலவுக்கு தான் கரெக்டாக இருக்குது. மேற்கொண்டு என்கிட்ட இல்லையே, அதை வச்சு என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே, ஆசைப்படுறது சின்ன விஷயந்தான், அது கூட என்னால் வாங்கிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு நிறைய பேர் இருப்போம். இது ரொம்பவும் அற்புதமான பவர்ஃபுல்லான ஒரு அமல். இது அவங்களுக்காகவே எப்போவுமே உங்கள் பாக்கெட்டில், பர்ஸில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் தீரவே தீராது. எடுக்க எடுக்க பணம் தீராமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர குறையாது. அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்க. கண்கூடான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இல்லை, நான் இப்போ சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு பெயர்கள் தான். இந்த பெயர்களை நீங்கள் 11 முறை மட்டுமே ஓதுங்க. இதை நீங்கள் பீரியட்ஸ் டைம்லையும் ஓதலாம். தொழுகை இல்லாதவங்களும் தாராளமாக இந்த அமலை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். பொதுவாக ஐவேளை தொழுகையை நாம் தவற விடாமல் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். தொழுகைக்கு பின்னாடி தான் ஓதும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் சொல்லலை. ஐவேளை தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் கட்டளையிடப்பட்ட அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றிக்கிட்டே கூடுதலாக இந்த அமலை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தால் நல்ல பலன், நல்ல வாழ்க்கையில நல்ல மாற்றம் நமக்கு கண்கூடா நம்மளால உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்க. இதை சொல்லக்கூடிய அல்லாஹுடைய திருநாமங்கள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. அஸ்மால் ஹுஸ்னால இருக்கக்கூடிய முக்கியமான பெயர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னென்ன அப்படின்னு வரிசையா பார்க்கலாம். அதோட சேர்த்து அதனுடைய அர்த்தத்தையும் பார்க்கலாம். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரி, இந்த அர்த்தங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு, அப்ப நம்ம இதை ஓதுனா நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கே கண்கூடா உணர்ற வகையில இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நான் சொல்ற அமலை நீங்க 11 முறை 11 முறை அப்படின்னு ஓதிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா நல்ல பலன் உங்களுக்கு கண்கூடா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களால உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், யா வஹாப். யா வஹாப், நீங்க யா வஹாப் அப்படின்னு சொல்லலாம், யா வஹாப் யா அல்லா அப்படின்னு சொல்லலாம், அல்லது அல் வஹாப் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஒரே அர்த்தம் கொண்டது தான். அல்லாஹூ அப்படிங்கிற வார்த்தை, யா வஹாப் யா அல்லா அப்படிங்கும் பொழுது அல்லாஹூங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான இஸ்மு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. வார்த்தைகள்ல சிறந்ததுன்னா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையும் சேர்த்து நம்ம ஓதும் பொழுது இன்னும் இரட்டிப்பான நன்மை நமக்கு கிடைக்கும். அல் வஹாப் அப்படிங்கும் பொழுது வாரி வழங்குபவனே, வாரி வழங்குபவனே, வாரி வழங்கக்கூடிய ரஹ்மானே, எனக்கு இந்த விஷயத்த எனக்கு வாரி வழங்கு, எனக்கு பண தட்டுப்பாடு இல்லாமல் எனக்கு வாரி வழங்கு அப்படின்னு கேட்குற அடிப்படையில் இந்த வார்த்தை. அடுத்து இரண்டாவது வார்த்தை யா ரஸாக். யா ரஸாக் அப்படிங்கும் பொழுது இரணம் அளிப்பவனே, ரிஸ்க் அளிப்பவனே, ரிஸ்க் அளிக்கக்கூடிய ரஹ்மானே, எனக்கு ரிஸ்கை அதிகப்படுத்தி கொடு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. அடுத்து மூன்றாவது யா பாசித் யா அல்லா. யா பாசித்து யா அல்லா. யா பாசித்துங்கும் பொழுது தாராளமாக கொடுக்கக்கூடியவனே, எப்படி தாராளமா, குறைச்சலாம் இல்லை, தாராளமா அள்ளி கொடுக்கக்கூடியவனே அப்படிங்கிற வார்த்தையா இருக்கக்கூடியது யா பாசித் யா அல்லா.
அடுத்த 4வது யா ராஃபியு யா அல்லா, யா ராஃபியு யா அல்லா, யா ராஃபியு அப்படிங்கும் பொழுது உயர்த்துபவனே. நம்மளுடைய தகுதியில, நம்மளுடைய அந்தஸ்துல, நம்மளை செல்வாக்கோட செல்வ சீமானாக உயர்த்தக்கூடிய ரப்பு கிட்ட நாம எனக்கு என்ன நல்ல விதமா உயர்த்தியா அல்லா அப்படின்னு கேட்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. அடுத்தது யா கனியு யா அல்லா, யா கனியு யா அல்லா, யா கனியு அப்படிங்கும் பொழுது தேவையற்றவனே. தேவையற்றவனா யாரு இருக்கா? நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு வகையில தேவை உள்ளவங்களா தான் இருப்போம். சில பேருக்கு சின்ன சின்ன விஷயங்களாச்சும் தேவை இல்லாம ஒரு மனுஷருமே கிடையாது. ஆனா அந்த ரப்பு அகிலத்துடைய இரட்சகன் தேவையற்றவன். அவனுக்கு யாருக்கிட்டேயுமே எந்த ஒரு தேவையுமே கிடையாது. அப்படிங்கிற வகையில அவனை புகழ்ந்து என்னுடைய தேவையை நிறைவேற்று அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்தது யா முக்னியா அல்லா, யா முக்னியா அல்லா, யா முக்னியா அல்லா அப்படிங்கும் பொழுது சீமானாக ஆக்குபவனே. ஃபர்ஸ்ட் சொன்னோம் தேவையற்றவனே அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு என்ன சீமானா ஆக்கக்கூடியவனே. என்ன சீமானா நல்ல செல்வ செழிப்பா ஆக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. கடைசியா யா முஜீபு யா அல்லா, யா முஜீபு யா அல்லா, யா முஜீபு யா அல்லா அப்படிங்கும் பொழுது முறையீட்டை ஏற்பவனே, நம்மளுடைய துவாவை ஏற்கக்கூடியவனே அப்படின்னு கடைசியா சொல்றோம். எல்லாத்தையும் கேட்டு எங்களோட துவாவை ஏற்கக்கூடியவனே, என்னுடைய துவாவை ஏத்துக்கோ, எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடு, எனக்கு இந்த விஷயத்த பண்ணு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நாம கேட்கப்படும். எப்பவுமே நீங்க ஒரு துவா கேட்குறீங்க அப்படின்னா கடைசியா யா முஜீபு யா அல்லாங்கிறத சில எண்ணிக்கையில 11 முறையோ 100 முறையோ 41 முறையோ இந்த மாதிரி ஒரு கணக்குல நீங்க ஓதி பாருங்க. கூட நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லா. உங்களுக்கு என்றுமே உங்க வாழ்நாள்ல என்னைக்குமே பண தட்டுப்பாடு அப்படிங்கிறத ஒண்ணு இல்லாம ஆக்குவான். உங்களோட தேவைகளை நிறைவேற்றி உங்க கையில என்னைக்குமே பணம் இருக்கிற மாதிரி அல்லாஹ் செஞ்சு தருவான் இன்ஷா அல்லா. ஹலாலான வருமானத்தோட முறையிடுங்க. ஐவேளை தொழுகையே தவற விடாதீங்க. ஆனா இந்த அமல் நீங்க தொழுகிற நேரத்துல தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது. நீங்க சும்மா இருக்கிற நேரத்திலே மோதலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்க இதை 11 முறைங்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. அதனால ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதுங்க. தஹஜ்ஜுத் தொழுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலான எண்ணிக்கையில இதை ஓதி பாருங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்கூடா உங்களால உணர முடியும். பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னைக்குமே இல்லாம இருக்காது. உங்க பர்சுல பணம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இன்ஷா அல்லா. அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இறையச்சத்தோட அல்லாஹ் கிட்ட நான் அணுகிட்டேன், இனிமே இந்த விஷயத்த அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிறத முழுசா நம்பி நீங்க நம்மளை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.